My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.6 ல question number 2 பார்க்க போறோம். ஓகேவா? Z equal to x plus iy is a complex number such that imaginary part of 2z plus 1 by iz plus 1 equal to 0 so that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொண்டு வரணும் லோக்கஸ் ஆஃப் ஜெட்டுக்கு. ஓகே, நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனை இங்கே எடுத்து எழுதலாம். 2z plus 1 by iz plus 1 equal to 0. இதனோட இமேஜினரி பார்ட் எனக்கு வேணும். ஓகேவா? இதனோட இமேஜினரி பார்ட் தான் எனக்கு வேணும். ஓகே, நான் இந்த பார்ட்டை மட்டும் நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், 2z plus 1 by iz plus 1. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு ஜட்டுக்கு பதிலாக நம்ம வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். z equal to x plus iy. அப்போ 2 into x plus iy plus 1 by I into x plus iy plus 1. ஓகே, தென் 2 உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2x plus 2iy plus 1 by I உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ix I into I ஸ்கொயர் வந்துடும். I ஸ்கொயர் வர இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், -1 போடுங்க இன்ட்டு y, லாஸ்ட்டில் ஒரு 1. ஓகே, சரி. இப்போ நம்ம இதனுடைய ரியல் பார்ட்டு அண்ட் இமேஜினரி பார்ட்டு எடுத்துடலாமா? நல்லா கவனிங்க. ரியல் பார்ட்டு 2x plus 1 வரும். ஸோ 2x plus 1 plus 2y. இதுதான் இமேஜினரி பார்ட்டு. இது பாருங்கள், இது இமேஜினரி பார்ட்டு, இது ரியல் பார்ட்டு. கீழே இங்கே பாருங்கள், -y plus 1 அல்லது 1 minus yன்னு கூட எழுதலாம். ஓகேவா? சரி, 1 minus yன்னு எழுதிக்கிறோம்ப்பா. இது வந்து ரியல் பார்ட்டு. x தான் இமேஜினரி பார்ட்டு. ஓகேவா? இப்போது கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துடுது. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 1 minus y கை வைக்கக்கூடாது. இந்த ப்ளஸ் சிம்பிள் மட்டும் மைனஸாக மாறிடும். அதுதான் கான்ஜுகேட்டு. ஸோ -xi. இதே 1 minus xi-ஆல் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நல்லா கவனிங்க. இந்த 2x plus 1-ஆல் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், 2x plus 1-ஆல் 1 minus y ஒரு முறையும் -xi-ஆல் 2x plus 1 ஒரு முறையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டேர்மால் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஐ மீன் ப்ளஸ் 2y(i)-ஆல் 1 minus y ஒரு முறையும் ப்ளஸ் 2y(i)-ஆல் -xi ஒரு முறையும் மல்டிப்ளை பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து நியூமரேட்டரில் வரும். டினாமினேட்டரில் என்ன ஆகும், இவங்க ரெண்டு பேருக்கு ஸ்கொயர் பண்ணால் போதும். 1 minus y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இவ்வளோ தான் டினாமினேட்டரில். மேலே கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. 2x into 1 2x, 2x into -y -2xy. அடுத்து 1 into 1 1 தான். 1 into -y -y. ஸோ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ -xi into 2x, அப்போ -2x²i. அப்புறம் -xi into +1, அது அப்படியே வரும் -xi. அடுத்து ப்ளஸ் 2yi into 1 2yi அப்படியே வரும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்துடும். 2y²i வரும். ஓகேவா? சரி, ப்ளஸ் போட்டுக்கலாம். பட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் தான் போட்டாகணும். அப்போ என்ன வரணும், இங்கே 2xy. இப்போ i into i² வர இடத்துல -1 போட சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நான் -1 போட்டுக்கிறேன்பா. சரி, கீழே 1 minus y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x². இதை சேஞ்ச் பண்ணாதீங்க, அதை அப்படியே கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாச்சும் நம்ம கட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2xy மாறிடுமா? இங்கே -2xy இருக்கா? ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணிடலாம். அப்புறம் மீதம் இருக்கிறவங்கள இருக்கிறவங்கள தனியாகவும் ரியல் பார்ட்டை தனியாகவும் நான் பிரிச்சுக்கிறேன்ப்பா. ரியல் பார்ட்டில் என்னெல்லாம் வரணும் பாருங்கள். இங்கே ஒரு 2x இருக்குது, i இல்லாத டேர்ம்ஸு. இங்கே ஒரு 1, இங்கே ஒரு -y. அப்போ ஒரு -y ப்ளஸ் 1. வேறு ஏதாச்சும் i இல்லாத டேர்ம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் இல்லை.
ஸோ ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க, இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போது டினாமினேட்டர் வந்து இதுக்கு செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. 1 மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் என்னோட ரியல் பார்ட்டு. ஓகேவா? சரி, இப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு வரும். இமேஜினரி பார்ட்டில் இங்கே நடுவில் ப்ளஸ் போட்டாச்சுல, இப்போ ஒரு ஐ வெளியே எடுத்துருங்க. அது போக இந்த டேர்மில் ஐ போக என்ன மீந்திருக்கு பாருங்கள், மைனஸ் 2x ஸ்கொயர். இங்கே ஐ போக ஒரு மைனஸ் எக்ஸ் மீந்திருக்கு. இங்கே ஐ போக ப்ளஸ் 2y மீந்திருக்கு. இங்கே ஐ போக மைனஸ் 2y ஸ்கொயர் மீந்திருக்கு. ஓகேவா? பை இதுக்கு அடியில் ஒரு முறை டினாமினேட்டர், அதாவது 2 செப்பரேட் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றி எழுதிக்கிறோம் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட இமேஜினரி பார்ட். ஸோ இந்த இமேஜினரி பார்ட்னுடைய வேல்யூ தான் 0. ஸோ நான் இதை செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். சம்மில் சொன்ன மாதிரி இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் ஈக்குவல் டு 0 போட்டுடுறேன். அப்போது இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு 0வோட மல்டிப்ளை பண்ணால் அதுவும் 0 ஆகிடும். அப்போ மீறது வந்து நியூமரேட்டர் மட்டும்தான். நியூமரேட்டர்லேயும் நான் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன ஆகுனா 2x ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும். அடுத்து இந்த மைனஸ் 2y ஸ்கொயரும் ப்ளஸ் ஆயிரும். மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எக்ஸு. ஆனால் ப்ளஸில் இருக்கிற 2y மட்டும் மைனஸாக மாறிடும், ஈக்குவல் டு 0. இப்போ என்டையர் ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டா 0வை மைனஸால் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போது எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.